எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்நாளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக அது கெட்ட வார்த்தை கிடையாது. நம்ம பேசுகிற இந்த நாளில் இருந்து நம்ம இறக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் ஒரு 2 சொல்லை நம்ம தினமும் பயன்படுத்துவோம். அந்த 2 சொல்லை பயன்படுத்தாத நாள் எதுவுமே கிடையாது. அந்த 2 சொற்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த 2 சொல் என்னன்னா அம்மா, அப்பா. இந்த அம்மா, அப்பா 2 சொல்லுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா அப்படின்னா உறுதியாக 2 சொல்லுக்கும் பொருள் உண்டு. இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஒரு நூற்பால கூறி சென்றிருப்பார். இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. இப்போ இந்த 2 சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது என்று நோக்கணும்னா, இப்போ அம்மா என்ற சொல் எடுத்துக்கிறோம். அம்மா என்ற சொல் அம்மாள் என்று இருந்திருக்கணும். இந்த அம்மாள் என்ற சொல்லு பின்னால் பேச்சு வழக்கில் அம்மா என்று மாறியிருக்கலாம். இந்த அம்மாள் என்ற சொல்லை பிரித்தோம்னா அம் கூட்டல் ஆள். ஆள் என்பது பெண்பாலை குறிக்கக்கூடிய விகுதி. அம் என்பது அடிச்சொல். இந்த அம் என்கின்ற அடிச்சொல்லுக்கான பொருளை தேடினோம்னா அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. பிறிதொரு பொருள் என்னன்னா நீர் என்ற பொருள் இருக்குது. அப்போ இந்த சொல்லுக்கான பொருள் நீராக இருக்குது. இந்த அம் என்ற சொல்ல இருக்கக்கூடிய இம் என்ற எழுத்தினுடைய போலி எழுத்து இன், அதாவது போலி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கணத்தில் ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது இருக்கக்கூடியது இலக்கண போலி என்று சொல்லுவாங்க. அப்போ அம் என்ற சொல் அன் என்று இலக்கண போலியாக வருது. இந்த அம்மா என்கின்ற சொல் இலக்கிய நடையில் எழுதும் பொழுது அம்மை என்று எழுதுவாங்க. அதுபோல தான் இலக்கண போலி சொல்லாகிய அன் என்பது அன்னை என்று மாறுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இந்த அம் என்ற சொல்ல பெண் தெய்வத்தை குறிப்பதற்காக அம்மன் என்கின்ற சொல் வருது. இப்போ அப்பா என்ற சொல் எடுத்துக்கிறோம். அப்பா என்ற சொல் எப்படி இருந்திருக்கும்னா அப்பன் என்று இருந்திருக்கலாம். இந்த சொல்லை பிரித்தோம்னா அம்பு கூட்டல் அன் என்று தான் வரும். இலக்கணத்தில் வழித்தொல் விகாரம் என்கின்ற ஒரு நெறி உண்டு. அதன்படி அம்பு என்பது அப்பு என மாறியிருக்கு. சான்றாக இப்போ சிலப்பதிகாரத்தை பிரித்தோம்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று வரும். வேப்ப மரத்தை பிரித்தோம்னா வேம்பு கூட்டல் மரம் என்று வரும். அதுபோல தான் அம்பு என்ற சொல் அப்பு என மாறியிருக்கு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அப்பு குட்டலன் அப்பன். இந்த அம்பு என்ற சொல்லுக்கான பொருள் என்ன என்று நோக்கணும்னா அந்த சொல்லு நீர் என்ற பொருளை தான் தருது. அப்போ அம்மா என்ற சொல்லும் அப்பா என்ற சொல்லும் நீர் என்கின்ற ஒரே பொருளை தருது. நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். இதுக்கு என்ன காரணம்? இதை கொஞ்சம் ஆய்வு நோக்கில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய சங்க காலத்துக்கு சேர்ந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் நீரின்றி அமையா உலகு அப்படின்னு ஒரு குறளை கருத்து தெரிவித்திருப்பார். 8 தொகை நூலில் இருக்கக்கூடிய நற்றிணையில் கபிலர் ஒரு பாடலை நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். புறநானூற்று பாடலை குடப்புலவையினார் என்கின்ற ஒரு புலவர் நீரின்றி அமையா யாக்கைக்கு அப்படின்னு கருத்தை பதிவு செய்கிறார். அப்போது இந்த 3 புலவர்களும் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து நீரின்றி அமையா, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உண்மைதாங்க. நம்மளுடைய உடலானது 70% நீரால் நிறைந்தது. அதே போல் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு நீரால் சூழப்பட்டது. நீர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை.
நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நீருக்கு முதன்மை கொடுத்தாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதை வந்து பண்பாட்டு அசைவுகள் என்ற நூலை வந்து தோ பரமசிவன் என்கின்ற ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறார். நீருக்கு முதன்மை கொடுத்த நம்மளுடைய வாழ்நாளில் எல்லா நிகழ்வுகளிலும் நீரை மையப்படுத்தி தான் நம்ம செயல்படுறோம். எப்படின்னா, நம்ம தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அந்த நீர்க்குடம் உடைந்தாதான் அந்த பெண்ணுக்கு வந்து தாய்க்கு பிரசவ வலி ஏற்படும். அதன் பின்னால் நாம் இந்த மண்ணுலகில் பிறக்கிறோம். இறந்த பின்னால் இறந்தவர்களுக்காக நீர்க்குடம் தூக்கிட்டு வந்து அவர்களை குளிப்பாட்டி புதைப்பதனால் இருக்கலாம், எரிப்பதனாலும் இருக்கலாம். அப்படி அந்த நீர்க்குடம் உடைக்கப்பட்டு அந்த மனிதன் விண்ணுலகில் பிறக்கிறான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தொடக்கத்திலையும் முடிவுலையும் பார்த்தீங்கன்னா நீர் ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பண்பாட்டில் சில சடங்கு முறைகளும் பார்த்தீங்கன்னா நீர் இடம்பெற்றிருக்கும். ஒரு பெண் பூப்படைகிறா அப்படின்னா பூ புனித நீராட்டி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றும் சில திருமண சடங்குகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீராட்டு என்பது முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து கோயில் திருவிழாக்களில் வந்து இந்த நீர் தொடர்பான சடங்குகள் இடம்பெற்றிருக்கும். நீர்ப்பந்தல் அமைத்திருப்பாங்க. அப்போ எல்லாமே இந்த நீரை மையமிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோயில்களில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது புனித நீரை எடுத்து அந்த கோபுரத்தில் ஊற்றுவாங்க. காரணம், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீட்டுகள் எல்லாம் கழியும் என்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய ஒரு நம்பிக்கையாக புனித ஆற்றில், அதாவது கங்கை இது மாதிரி புனித ஆற்றில் மூழ்கி எழுந்தால் பாவம் நீங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் தென்னிந்தியாவிலிருந்து வடக்கு நோக்கி கங்கைக்கு போகிறாங்க, வட இந்தியாவிலிருந்து தெற்கு நோக்கி ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. அப்போ நீரில் மூழ்கி எழுந்தால் இந்த உடல் வந்து தூய்மையாகிவிடும், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைய வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட காணப்படுது. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நீருக்கு முதன்மை கொடுத்ததுனால தான் இந்த நீர் பொருளை தரக்கூடிய அம்மா அப்பா என்ற சொல்ல பயன்படுத்தினாங்க. நீரை முதன்மைப்படுத்தியதால் கிராமங்களில் வந்து இன்றைக்கும் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்காக அம்மா என்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. அதே போல் பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்தும் சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்தும் அப்பு அப்படின்னு கிராமத்தில் ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. அது சொல்வதற்கான காரணம் என்னென்னா, அவர்களை முதன்மைப்படுத்துகிறார்கள், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்கின்ற ஒரு காரணத்தினால தான். இதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, பிங்கள நிகழ்வு என்கின்ற ஒரு நிகழ்வு நூல் வந்து தமிழ் சொல்லுக்கு தரக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் என்று சொல்கிறாங்க. அப்போ தமிழுக்கு இனிமை என்ற ஒரு பொருளும் இருக்குது, நீர் என்ற ஒரு பொருளும் இருக்குது. சரி, இந்த நீர் என்கின்ற பொருளை தரக்கூடிய அம்மா அப்பா சொல்ல வந்து ஏன் வைக்கிறாங்க, தாய் தகப்பனுக்கு அதை சூட்டியிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்னென்னா, நீருக்கு வந்து இருவேறுபட்ட குணங்கள் உண்டு. ஒன்று அதிகப்படியான குளிர்ச்சியாகவும் இருக்கும், இன்னொன்று அதிகப்படியான சூடாகவும் இருக்கும். பெற்றோர்களும் அதே போல தான் அதிகப்படியான அன்பையும் காட்டுவாங்க, அதிகப்படியான கோபத்தையும் கண்டிப்பையும் காட்டுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் காரணம் அறிந்து தெளிவாக இந்த பெயரை வைத்திருக்கிறாங்க. இதில் வியப்பான விஷயம் என்னென்னா, இந்த அம்மா அப்பா என்கின்ற சொல் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் இந்த இரண்டு சொல்லும் இருக்கும். பா மா என்ற ஒலிப்போட அம்மா அப்பா குறிப்பிட்ட சொற்களாக இருக்குது. அதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க, நீரை மாசுபடுத்தாதீங்க, நீரின் அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள். 3வது உலகப் போரை நீருக்காக
தொடக்கப்புள்ளியாக வைக்காதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தேன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. நன்றி.